வெல்கம் டு வெட்டி விமர்சனம். கார்த்திக் சுப்ராஜன் ரெட்ரோ இந்த படம் எப்படி இருக்கு? என்னை பொறுத்த வரைக்கும் சூர்யாவுடைய கங்குவா படத்தை விட கன்றாவியாக இருக்க வேண்டிய ஒரு படம் தான் இது. அப்படி இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மூலமாக இந்த படத்தை கொஞ்சம் தூக்கி நிறுத்தியிருக்காங்க. கொடுக்குற காசுக்கு பார்த்துட்டு எதுவுமே சொல்லாமல் கம்முன்னு வரக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்களுக்கு அது என்னென்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த படத்தினுடைய கதையும் திரைக்கதையும் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப 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 வழக்கமான திரைக்கதை, ரொம்ப வழக்கமான மொக்கையான ஒரு கதை. வளர்ப்பு அப்பா மகன் சண்டை, டானா இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆகி காதலிக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நேரத்தில் ஒரு பிரச்சனை வந்து காதலியை பிரிஞ்சிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர் சேர்றாங்களா இல்லை டானா இருந்து மோதல் ஏற்பட அப்பா மகனோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதையுமே. இந்த படத்தில் இவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சஸ்பென்ஸ், அந்த கோல்டு ஃபிஷ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லாஸ்ட் வரைக்கும் சஸ்பென்ஸாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த விஷயந்தான் அது இன்னவா இருக்கும் அப்படின்னு கடைசி வரைக்கும் நாம் வந்து இந்த ஸ்க்ரீனுக்கு முன்னாடி உட்காரத்துக்கு முக்கியமான முகாந்திரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி இந்த படம் வந்து கன்றாவியே போகாமல் இருந்து தடுத்ததுக்கு முக்கியமான காரணம் இந்த படத்தினுடைய மேக்கிங் தாங்க. ஒரு பக்கம் கேமரா ஒர்க்கு, இன்னொரு பக்கம் ஸ்டண்ட் டீமு தக்காளி சல்யூட் அடிக்கலாங்க. ஸ்டண்ட் டீமுக்கு வேறு லெவலில் ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் சந்தோஷ் நாராயணனுடைய பின்னணி இசை, அதே மாதிரி எடிட்டிங் சும்மா வேறு லெவல். இந்த 4 விஷயம் மட்டும் இல்லைன்னா இந்த படம் பார்க்கறதுக்கு நாராசமாக இருக்குன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். இந்த 4 விஷயந்தான் இந்த படத்தை தூக்கி நிறுத்துறது அப்படின்னு என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இந்த படத்தோட நடிப்பு சும்மா சொல்லக்கூடாது. சூர்யா ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாத்துலேயுமே சும்மா பிசிறு தட்டியிருக்காரு. அதே மாதிரி பூஜா ஹெக்டேவா இது என்னடா அடையாளமே தெரியாத அளவுக்கு ரொம்ப கேஷுவலாக ஒரு யூஷுவல் கேர்ள் மாதிரி அவங்கள இந்த படத்தில் போர்ட்ரேட் பண்ணி நடிக்க வச்சுருக்காங்க. அதுவும் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாப்பும் சரி செகண்ட் ஹாப்பும் சரி படத்தில் பெருசாக எந்த இடத்துல ஒரு கியூரியாசிட்டி அந்த மாதிரி வந்து அடுத்த சீன் என்ன அப்படின்னு தெரியாமல் இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. அடுத்த சீன் என்னன்னு நமக்கு நல்லாவே கணிக்கும்படி இருக்குது. கதை அந்தமானுக்கு போன பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையும் படம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருந்தது. அதே மாதிரி லாஃப்டிங் லல்லியாக வரக்கூடிய ஜெயராமுடைய நடிப்பு ஓரளவுக்கு நல்லா இருந்தது அப்படின்னே சொல்லலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவா விட இந்த படம் கன்றாவியே இல்லாமல் போனதுக்கு காரணம் கார்த்திக் சுப்ராஜுடைய ஃபேண்டாஸ்டிக் அண்ட் எக்ஸலண்ட் மேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க. அது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் இந்த படம் மொக்க குப்பை சொத்தையாக போயிருக்க வேண்டியதுன்னு சொல்லலாம்.